தற்போது அண்மை செய்தி. சென்னை அடையாறில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை அடையாறில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை பெருங்குடியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கில் காவல்துறையினர் தற்போது தேடி வருகின்றனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, குழந்தை என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவலை எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், இது குறித்தான விரிவான தகவல். கடந்த குடியரசு தினத்தன்று 26ஆம் தேதி அதிகாலை சென்னை இந்திரா நகர் முதல் மேல் சாலையில அடுக்குமாடி குடியிருப்பு வாசல்ல ஒரு மூட்டை இருப்பதாக தகவல் அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அடையார் போலீசார் அதை பிரித்து பார்த்த போது 24 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் வீசப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து அடையார் போலீசார் விசாரணை நடத்தி அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை விசாரித்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் இந்த வாலிபரை கொலை செய்து அந்த பகுதியில் வீசியது தெரிய வந்தது. அதனை அடுத்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வந்த நிலையில சம்பந்தப்பட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதுல பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ்குமார் என்ற வாலிபர் தனது குடும்பத்துடன் பீகாரில் இருந்து இங்கு வேலைக்கு செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். அப்போதுதான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. அவரது மனைவி புனிதா குமாரி மற்றும் பெண் குழந்தை, கைக்குழந்தை ஒருவர் 3 பேரும் வந்திருக்கிறார்கள். அப்போது இந்த 7 பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்து அவரது மனைவி மற்றும் குழந்தையை படுகொலை செய்திருக்கிறது. இது விசாரணையில் இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த கௌரவ்குமாரை கொலை செய்து சாக்கு மூட்டையில் வைத்துவிட்டும் அதே போல புனிதா குமாரியை கொலை செய்து அருகே உள்ள ஒரு குப்பை தொட்டியில் போட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அந்த பெண் குழந்தையை கொலை செய்து இந்த மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய கூவமாற்று கால்வாயில் வீசியதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து போலீசார் பெருங்குடி குப்பை கிடங்கில் தற்போது JCB இயந்திரம் மூலம் அந்த புனிதா குமாரியின் உடலை தேடி வருகின்றனர். அதே போல சென்னை அடையாறு கூவமாற்று கால்வாய் ஓரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த கொலை எதற்காக என்பது குறித்து விசாரணையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அடையாறு காவல் நிலையத்தில் வைத்து இந்த 7 பேர் கொண்ட கும்பலை விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே தற்போதுதான் இந்த திருவான்மியூரில் உள்ள ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்தில் பணியில் சேர்வதற்காக குடும்பத்துடன் கௌரவ்குமார் மற்றும் அவரது மனைவி புனிதா குமாரி கைக்குழந்தையுடன் வந்திருக்கிறார். வேலைக்கு சேராமலே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை பீகார் மாநிலத்திலிருந்து முன்விரோதம் காரணமாக இங்கு பின்தொடர்ந்து கொலை செய்தார்களா அல்லது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவரை கொலை செய்தார்களா, அது புனிதா குமாரியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தார்களா என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்போது கௌரவ்குமார் உடல் மட்டும் மீட்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. புனிதா குமாரி மற்றும் பெண் குழந்தையின் உடலை தேடும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மணி நேரமாக பெருங்குடி குப்பை கிடங்கு பகுதியில JCB இயந்திரம் மூலம் அந்த புனிதா குமாரியின் உடலை மீட்க தேடி வருகின்றனர். அவர்கள் உடல் கிடைத்தால் மட்டுமே இந்த கொலை என்பது எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, அதே போல தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற பீகார் மாநிலத்தை சேர்ந்த 7 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கூவமாற்று கால்வாய் மற்றும் பெருங்குடி குப்பை கிடங்கு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறித்து விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ராம்குமார்.